கை கேட்டது கடைசியில வாய் கேட்டாம போச்சு. வாங்க மேடம் வாங்க. அப்பா ரொம்ப களைச்சு போயிட்டேன். நானும் தாம்மா. உங்க கூட நான் எப்ப வெளியில வந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அம்மா இத பாத்தீங்களா? எனக்கு இதான் வேணும். அத பார்த்தாலே உனக்கு வயிறு ரொம்பிடுமே ஷின்சான். எங்களுக்கு ஒரு கப் வெனிலா ஐஸ்கிரீமும் ஒரு ஆரஞ்சு ஜூஸும் கொடுங்க. எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. இது இப்பவே கொண்டு வர மேடம். வெறும் ஐஸ்கிரீம் மட்டும் தானா? இது நியாயம் இல்ல. அது பாக்குறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் ஷின்சான். அது உன் உடம்புக்கு நல்லதே இல்ல. அது வேண்டாம். சரி நான் போய் ஹீமா வரைக்கும் டைப்பர் மாத்திட்டு வரேன். அம்மா ரொம்ப மோசம். நான் கேட்டதை வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதான் வேணும். தாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்லைங்க. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு. எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுறேன். இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது. இந்த முழு ஐஸ்கிரீமையும் நான் இப்ப ருசிச்சு சாப்பிட போறேன். என் ஐஸ்கிரீமே, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு வலிக்காம சாப்பிடுறேன். என்ன பாக்குற தம்பி? ஒண்ணு இல்ல, சும்மாதான். லெமன்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்சத பிடிச்ச மாதிரியே சாப்பிடுறீங்களோ? ஆமா அப்படிதான். ஐஸ்கிரீம் பெருசா இருக்கிறதுனால பெருசா சாப்பிடாதீங்க. கொஞ்சமா சாப்பிடுங்க, இல்லன்னா தலைவலி வரும். பாத்தீங்களா, எனக்கு முன் அனுபவம் ஜாஸ்தி. என் சொல் பேச்ச கேட்கலனா இப்படிதான் நடக்கும். அச்சோ பாவம் அந்த ஸ்ட்ராபெரி பழம். ஏய் ஷின்சான், நம்ம இடத்துல உட்காராம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் சின்ன பையன் சார், தெரியாம இங்க வந்து உட்காந்துட்டான். இதுவா சாப்பிடுறாரு? தொந்தரவுக்கு மன்னிக்கணும். நீ வரியா? இவங்க எல்லாம் ரொம்ப மோசம். அவங்க பையன் எப்படி வாயாடுறா, எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்க தேவையில்ல. மத்தவங்க டேபிள்ல போய் உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. ஆனா அது ரொம்ப ருசியா இருந்துச்சுமா, அதான். நீ மட்டும் நல்ல பையனா நடந்துகிட்டேன்னா ஷின்சான், நான் உனக்கு அதை கண்டிப்பா வாங்கி தருவேன். என்ன சரியா? போய் சொல்லாதீங்கம்மா. சரி, அதுக்கு நீ முயற்சியாவது பண்ணி பாக்கலாம்ல. பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். என்ன? சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாப்போம். எங்க அம்மா எனக்கு தெரியாம இங்க ஒரு பெரிய ஐஸ்கிரீம் ஒளிச்சு வச்சிருக்காங்களே. எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. நான் அதுல இந்த சாக்லேட்ட போடவா, இல்ல இந்த காஞ்ச திராட்சை போடவா? இதுல எதுக்கு சந்தேகம்? ரெண்டுத்தையும் போட்டுருவோம். இத போட்டா இன்னும் சுவை தூக்கலா இருக்குமே. அடடா, இந்த கிளாஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்க. எல்லாத்தையும் இதுல வச்சு கலந்துடலாம். இல்ல தப்பு 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 தப்பு. கடைசியா இத வச்சு சாப்பிட ஒரு கப் இல்லையே. அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாதான் பில்டப்பா இருக்கும். இவ்வளவு நேரம் என் கண்ணுல படலையே. ஜஸ்ட் மிஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கப்ல என்னோட ஸ்பெஷல் ஐஸ்கிரீமால வழிய நிரப்ப போறேன். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஷின்சானின் ஐஸ்கிரீம் நிகழ்ச்சி. இதை பார்த்து ரசிப்பதோடு நீங்களும் செய்து ருசித்து பாருங்கள். என்ன இது, இன்னைக்கு ஓவரா பில்டப் கொடுக்கறோமோ? பரவாயில்ல, முதல்ல நாம இதுல இருந்து ஆரம்பிப்போம். என்ன இது, நான் நினைச்சதை விட கம்மியா இருக்கு. அம்மா ரொம்ப மோசம். மலிவா கிடைக்குதுன்னு கண்டதெல்லாம் வாங்கி வச்சிடறாங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அட, இது போதாது போல இருக்கே. பரவாயில்ல, அடுத்ததை போட்டு நிரப்பிடலாம். என்னது இது, இதுவும் ரொம்ப கம்மியா இருக்கே. இது கொஞ்சம் கூட இனிப்பா இல்லையே. பரவாயில்ல, மேல ஐஸ்கிரீமை போட்டு சமாளிச்சிடலாம். ஸ்ட்ராபெரியா இல்ல வெண்ணிலாவா? இது ரெண்டுத்துல எதை போடலாம்? இதுதான். இது ரொம்ப ருசியா இருக்கு. அப்படியெல்லாம் பார்க்காத, இந்த சாப்பிடு. அடுத்து இதுல சாக்லேட்ட போடுவோம். ஆனா இது கரைஞ்சிருந்தா தானே ருசியா இருக்கும். ஒரு ஐடியா இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது. அச்சா, ஐஸ்கிரீம் நீ எதுக்கு உருகுற? சாக்லேட் தானே உருகணும். இது சீக்கிரம் செஞ்சா தானே வேலைக்கு ஆகும். சீக்கிரம் 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 எல்லாத்தையும் இதுல அள்ளி போட்டு நிரப்பே. இப்பதான் இது பாக்குறதுக்கு அப்படியே கடையில விக்கிற மாதிரியே இருக்கு.
யாரு இது தொல்லை பண்றது? மிஸ்ஸஸ் நொஹாரா, யாரு பாது? என்ன வேணும்? நான் மேடம்க்கு ஒரு டெலிவரி கொண்டு வந்திருக்கேன், அதுக்கு தான் கூப்பிட்டேன். இப்ப போயிட்டு அப்புறமா கொண்டு வந்து கொடுங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். உங்க அம்மா இல்லையாப்பா? அவங்க வெளியில போயிருக்காங்க. சரி, நான் கிளம்புறேன். அப்புறமா உங்க அம்மாவை பார்த்து நேர்லயே இதை கொடுத்துடுறேன். வரட்டுமா? சரி சரி. அத டெலிவரி பண்றேன், இத டெலிவரி பண்றேன்னு தொல்லை பண்றாங்க. நான் எவ்வளவு பிஸியா என்னப்பா இப்படி உருகி போயிட்ட? இதை எப்படியாவது நிக்க வைக்கணுமே. ஆசையாம இப்படியே நிக்கணும் சொல்லிட்டேன். இதுல கொஞ்சம் வாழைப்பழம் போடுறேன், சாக்லேட்டும் போடுறேன். எல்லாம் ஓகே, ஆனா பினிஷிங் டச்சுக்கு ஏதாவது வச்சாகணுமே. எதை வச்சா இதுக்கு பக்காவா இருக்கும்? இது அட்டகாசமா இருக்கே. என்ன ஷீரோ, இத உனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கா? நீ கேட்டாலும் நான் உனக்கு தர மாட்டேன். அம்புட்டும் எனக்கு தான். சாப்பிட போறேன். வீட்ல யாரும் இல்லை. நல்ல நேரத்துல இப்படி தொல்லை பண்றாங்களே. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்களே. எத்தனை தடவை சொல்றது வீட்ல யாரும் இல்ல. நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? அப்புறமா போன் பண்ணுங்க. மன்னிச்சிருங்க நனோக்கா, நீங்களா? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் செல்லு. சரி சொல்லு, நீ நல்லா இருக்கியா? நீங்க போன் பண்ணது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, அப்புறமா போன் பண்றேன். ஆசையா செஞ்ச எல்லாம் போச்சு. நான் வந்துட்டேன் ஷின்சான். ஆ?